ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் இன்றைக்கி நடைபெற்று முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் எக்ஸாமினேஷன் நல்லபடியாகவே எழுதியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ இதுக்கான மினிமம் கட் ஆஃப் மார்க் என்ன இருக்கும், நான் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகணுன்னா என்ன மினிமம் மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். அது என்ன மினிமம் கட் ஆஃப் மார்க் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வர ஜாப் அப்டேட்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா டிஎன் போலீஸ் கான்ஸ்டபிள் 2022 என்ன கட் ஆஃப் மார்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். எதுக்கு ப்ரோ 2022க்கு போகிறீங்க, இப்போ உள்ள சொல்லலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2022க்கும் இப்போ 23க்கும் வேகன்சியில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு 100லேருந்து 150 வேகன்சி மட்டும் டிஃப்ரெண்ட். அதனால் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வச்ச கட் ஆஃபோட 1 மார்க் அல்லது 2 மார்க் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. முதல்ல 2022 போலீஸ் கான்ஸ்டபிளில் என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன கட் ஆஃப் மார்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் என்னென்ன கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் எக்ஸாமினேஷனில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் 80 மார்க் எக்ஸாமினேஷன் நடைபெறும். அதில் மினிமம் ஒரு 40%, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 32 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மெயின் பேப்பரை அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் ஃபெயில் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் பேப்பர் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க, அதுக்கான மார்க்கும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு தமிழ் மொழியில் நீங்கள் 32 மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் மெயின் பேப்பரை கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த மெயின் பேப்பரில் நீங்கள் என்ன மார்க் 70க்கு என்ன கட் ஆஃப் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இது 2022க்கான கட் ஆஃப் மார்க். இதில் ஹையஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 70க்கே எடுத்திருக்காங்க. லோ மார்க் பார்த்தீங்கன்னா 26 38 வரையும் எடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள், எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த கேட்டகரி எல்லாமே சேர்த்து லோ மார்க் 26லேருந்து 38க்கு மேலே செலக்ட் ஆகியிருக்காங்க எல்லா கேண்டிடேட்டும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் மேலுக்கு ஒரு 58 மார்க் எடுத்திருக்காங்க, ஃபீமேலுக்கு 52 எடுத்திருக்காங்க. பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா மேலுக்கு 58, ஃபீமேலுக்கு 58 கொடுத்துருக்காங்க. அடுத்து பிசிஎம் மேலுக்கு பார்த்தீங்கன்னா 48, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா அதே 48 தான். எஸ்சிக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா மேலுக்கு ஒரு 58, ஃபீமேலுக்கு 58. எஸ்டி எஸ்சிஏ இதுக்கு பார்த்தீங்கன்னா 56 மேல் ஃபீமேல் ரெண்டுக்குமே 56. இது பார்த்தீங்கன்னா 2022க்கான கட் ஆஃப் மார்க். 2022ல் 3552 காலி பணியிடங்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம 2023ல் பார்த்தீங்கன்னா 3359, அதோட பார்த்தீங்கன்னா 150 வேகன்சி கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் 1 or 2 மார்க் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஏன்னா போன வாட்டியோட அந்த வேகன்சி இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 150 வேகன்சி தான், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 மார்க் கூடுறதுக்கான சான்சஸ் இருக்குது, குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது இப்போ சார்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது டிஎன் போலீஸ் 2023க்கான கட் ஆஃப் மார்க். மினிமம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 60 61 கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். மினிமம் நீங்கள் 60 வச்சுருந்தா தான் நீங்கள் ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு போக முடியும். அதுக்கப்புறம் பிசி எம்பிசி நீங்கள் மேல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா அதே 60 61 கண்டிப்பாக நீங்கள் இருந்தாங்கணும். பிசிஎம்மில் இருந்தீங்கன்னா ஒரு 49 50 மார்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா செலக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி எஸ்சி கேட்டகரின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 59 60 கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 58 நீங்கள் எடுத்துருக்கணும். எஸ்சி கம்யூனிட்டியில் எடுத்திருந்தால் மட்டும் தான் செலக்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் எஸ்டி எஸ்சி இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒரு 56 57 அந்த ரேஞ்சில் எடுத்தால் மட்டும் தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும். ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதோட வேகன்சி ஒரு 150 வேகன்சி அதிகமாக இருந்துச்சு. அப்போயே பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வேகன்சி கம்மியாவது, காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு 2 மார்க் வரதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீமேலுக்கு எடுத்துட்டிங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு 53 54 கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். பிசி எம்பிசிஎம் இந்த கேட்டகரின்னு எடுத்துட்டிங்கன்னா 58 59 60 வரையும் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிசிஎம் முஸ்லீம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 51 மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். எஸ்சின்னு எடுத்துட்டிங்கன்னா 59 60 அல்லது 61 கூட தேவைப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ரொம்ப டஃப்பாகவே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எஸ்டி எஸ்சிஏ கேட்டகரி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 57 58 மார்க் மினிமம் வச்சுருந்தால் தான் நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனை செலக்ட் ஆக முடியும். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு கேள்வி கேட்பீங்க, ப்ரோ நான் ஃபைனல் கட் ஆஃப்க்கு இந்த மார்க் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்பீங்க. ஃபைனல் கட் ஆஃப்க்கு இந்த மார்க் போதாது. அதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 63 64 மார்க் மேலே மினிமம் நீங்கள் எடுத்திருந்தால் மட்டும் தான் நீங்கள் செலக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 61 ப்ளஸ் ஒரு 24, அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் 85 மார்க் தான் பார்த்தீங்கன்னா க்ளோ மார்க்காகவே ஜென்ரல் கேட்டகரியில் கொடுத்துருந்தாங்க. மினிமம் நீங்கள் ஒரு 61 மார்க்கு கிட்ட வச்சுருக்கீங்கன்னா எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஃபைனல் கட் ஆஃப் மார்க் வரதுக்கு உங்களுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது.
அதே மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸாமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25 வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதில் நீங்கள் மார்க் கம்மியாக வைக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டவுட் தான். மினிமம் இந்த எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 65 மார்க் வச்சுருக்கீங்கன்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நல்லபடியாக நீங்கள் முடிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப் மார்க் வரதுக்கு நிறைய விதமான சான்சஸ் இருக்குது. மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிடிலாம் கட் ஆஃப் மார்க் போகிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலோட கம்யூனிட்டி டேப்ல இதை பற்றி ஓட்டிங் கொடுத்துருக்கோம். மறக்காமல் நீங்கள் என்ன மார்க் உள்ள இருக்கீங்கன்னு சொல்லி ஓட்டிங் பண்ணுங்கள். வேறு எதாவது இதை பற்றி டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களை கிளியர் பண்ணித்தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.